குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 8 ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை. தினமணி இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 15 புதிய நீதிபதிகள் நியமனம் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னை ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா புதிதாக 5 நீதிபதிகள் 10 கூடுதல் நீதிபதிகள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 217, சரிங்களா. டூ டூ செவன் ஆர்டிக்கல் 217 தான் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல். யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா, இது யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்தும் அவங்க ப்ளஸ் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஓகே, ஸோ குடியரசுத் தலைவர் ப்ளஸ் சிஜே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு அந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ கூட நம்மளுடைய மத்திய சட்டத்துறை அமைச்சரும் இருப்பாங்க, சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பொதுமக்களின் யூபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் இல்லை, நிர்மலா சீதாராமன். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த யூபிஐயில் வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அது என்ன மசோதான்னு பார்த்திங்கன்னா, பணம் மற்றும் இது பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறைகள் சட்டம் 2007 பிரிவு 10 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னா, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு யூபிஐ சர்வீசஸ்க்கு நாங்கள் கட்டணம் வசூலிக்க போகிறதில்ல. மாறாக இந்த இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, இந்த வணிகர்களுக்கு மட்டுமே வந்து அந்த கட்டணம் விதிப்பது தான் வந்து அவங்க அந்த மசோதா சொல்லுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அது வந்து கன்சியூமர்ஸ்க்கு பொருந்தாது. இப்போது இது ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு மக்களவையில். என்னென்னா வந்து, கன்சியூமர்ஸ்க்கு பண்ணல அப்படின்னும்போது, நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்டிஸ்க்கு மட்டும் பண்ணுறீங்கன்னும்போது, அவங்க அந்த விலையை வந்து கன்சியூமர்ஸ் மேலே தான் அவங்க போட போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்னன்றதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா, மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு காமன்வெல்த் வருது. ஸோ இப்போ கிளாஸ்கோவில் ரீசெண்டாக கிளாஸ்கோவில் காமன்வெல்த் முடிஞ்சது இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு காமன்வெல்த் விருது அப்படின்ற விருது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சென்னை மெட்ரோவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இது வந்து சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொறுப்புணர்வுக்கான காமன்வெல்த் விருது வந்து சென்னை மெட்ரோவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா, நேற்று நம்ம பார்த்தோம்னா வெற்றித்தறி விற்பனையகம் அப்படின்றத தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எங்கன்னா சென்னையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, நம்மளுடைய இதுவை வந்து கோஆப்டெக்ஸ் மூலிமா வெளிநாடுகள் இன்டர்நேஷ்னல் சர்வதேச தரத்துக்கு வந்து இதை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்றது தான் அதோட டார்கெட். ஓகே, சரி, ஸோ இது எதை பேஸ் பண்ணினா, நேற்று நம்ம ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம் 1905 அந்த இது கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்து வந்தோம்னா, நேற்று விவாதங்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க நியூஸஸில். ஓகே, கடைசியாக வந்து பார்த்தோன்னா, தேவைகளின் அடிப்படையில் ஹைட்ரஜன் ரயில் சேவை நீட்டிக்கப்படும். ஸோ ரீசெண்டாக இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூல் ப்ராசஸ்டு ரயில் வந்து ஜிந்த் மற்றும் சோனிபெட், ஓகே, அந்த ஒரு வழித்தடத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது எப்படி இந்த பைலட் ப்ராஜெக்ட் எப்படி பேஸ் பண்ணி போயிருக்குன்றதை பார்த்துட்டு தேவைக்கேற்ப இந்த ஹைட்ரஜன் வழித்தடங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றத அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா சேம் இந்த கைத்தறித்துறை நேற்று தேசிய கைத்தறி தினம்ன்றதுனால அதை பற்றி மோடி அவர்களும் வந்து குடியரசுத் தலைவர் அவர்களும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ கடந்த 1905 சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட நாளான ஆகஸ்ட் 7 தான் வந்து தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்பட்டுட்டு வந்துட்டு. சரி, அடுத்து வந்தோம்னா, வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை. நம்ம நாளைக்கு சைக்கிள் வருஷம் சந்திக்கலாம். தேங்க்யூ.